காலை மன்னா பிப்ரவரி 11. என்னை போக செய்யும், என்னை போக செய்யும். சங்கீதம் 119 அதிகாரம் 35 வசனம். கடைசி ராவிருந்த போது கர்த்தராகிய இயேசு, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தில் அவரை காட்டிக் கொடுப்பது யார் என்பதை அறிய பேதுரு ஆவலாயிருந்தான். தம்மை காட்டிக் கொடுக்கப் போகிறவனுடைய பெயரை கர்த்தராகிய இயேசு குறிப்பிட்டிருந்தால் பேதுரு என்ன செய்திருப்பான் என்பதை யூகித்துப் பாருங்கள். அவன் யூதாசுக்கு விரோதமாக தன்னுடைய பட்டயத்தை எடுத்திருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. எத்தனை சந்தர்ப்பங்களில் கர்த்தராகிய இயேசு நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராக நம்மை சோதனைக்கு உட்பட பண்ணும் சந்தர்ப்பங்களினின்று நம்மை தப்புவித்திருக்கிறார். நம்முடைய முற்றிலும் மதியீனமானதும் பிடிவாதமானதுமான வழிகளிலும் கூட கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருப்பதுடன் அவர் நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். நாம் அவருக்கு எவ்வளவாக நன்றி செலுத்த வேண்டும்? பேதுரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை, முரட்டாட்டம் ஆகியவற்றிற்கும் ஒரு அடையாள சின்னமாக இருந்தான். கர்த்தராகிய இயேசு தாம் கெத்சமேனுக்கு போவதற்கு சற்று முன்பு பிசாசானவன் பேதுருவின் விசுவாசத்தை அழிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று அவனை எச்சரித்தார். அவன் விசுவாசத்தில் மிகவும் பலவீனமாயிருப்பதையும் அவனுக்கு ஒரு மெய்யான மனம் திரும்புதல் அவசியம் என்பதையும் அவர் அவனுக்கு சுட்டிக் காண்பித்தார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 23 அதிகாரம் 31-32. ஆனால் இந்த எச்சரிப்புகளையெல்லாம் கவனித்து கேட்பதற்கு பேதுரு ஆயத்தமாயிருக்கவில்லை. அவன் உடனடியாகவே அவரை நோக்கி, நான் காவலிலும் சாவலிலும் உம்மோடு செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறினான். பேதுருவுக்கும் சங்கீதக்காரனுக்கும் இருந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை பாருங்கள். பேதுரு தான் சற்றும் ஆயத்தமாயிராதிருந்த போதிலும் நான் செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறினான். சங்கீதக்காரனோ என்னை போக செய்யும் என்று ஜெபித்தான். பேதுரு கர்த்தராகிய இயேசுவை பின்பற்ற தனக்கிருந்த விருப்பத்தை அவரை பின்பற்ற தனக்கிருக்கும் பலன் என்று தவறாக எடுத்துக்கொண்டான். நம்மில் அநேகரும் இதே தவற்றையே இழைக்கிறோம். நாம் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை உள்ளவர்களாய் செயல்படுகிறோம் என்பதை நாம் உணருவதில்லை. தான் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய ஆயத்தமாயிருப்பதாக அல்லது தனக்கு திறமை இருப்பதாக ஒருவன் உணருவானாகில் உண்மையில் அவன் அதற்கு சற்றேனும் ஆயத்தமாயிருப்பதில்லை. அருமையான தேவபிள்ளையே, உன்னுடைய சொந்த முயற்சியினாலோ பிரயாசத்தினாலோ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே கர்த்தர் தாமே உனக்கு போதித்து உன்னை நடத்தி உனக்கு ஆலோசனை சொல்லும்படியாக நீ உன்னை தாழ்த்தி அவரிடம் மன்றாடுவாயாக. ஆம், கர்த்தாவே, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை போக செய்யும் என்று நீ அவரிடம் வேண்டிக் கொள்வாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, February 11th, 2026. Make me to go. At the Last Supper, when Jesus said, "Verily, verily I say unto you, that one of you shall betray me," Peter was eager to know who was going to betray Jesus. Can you guess what Peter would have done if Jesus had mentioned the name of the betrayer? In all probability, he would have taken up his sword against Judas. How many times the Lord, knowing our weakness, has delivered us from tempting situations. The Lord never fails us or forsakes us in our utterly foolish and impetuous ways, but protects and preserves us. How much we ought to thank Him. Peter was also a symbol of self-confidence and stubbornness. When Jesus was about to go to Gethsemane, He warned Peter that Satan was planning to destroy him. He showed him that he was very weak in faith and that he needed a real conversion. And the Lord said, "Simon, Simon, behold, Satan hath desired to have you, that he may sift you as wheat. But I have prayed for thee, that thy faith fail not, and when thou art converted, strengthen thy brethren." Luke 22, verses 31 and 32. But Peter was not prepared to listen to these warnings. He straightway said, "Lord, I am ready to go with thee both into prison and to death."
verse 33. Look at the vast difference between Peter and the psalmist. Peter said, I'm ready to go, when he was least ready. The psalmist, on the other hand, prays, make me to go. Psalm chapter 119, verse 35. Peter mistook his desire to follow Jesus for ability to follow him. Many of us make the same mistake. We don't realize we are acting in self-confidence. When we feel we are ready or able to do anything for the Lord, we are in fact least ready. Dear child of God, you cannot do anything with your own trying or striving. So humbly ask the Lord to teach you, lead you, guide you. Yes, tell Him, Lord, make me to go in the path of Thy commandments. May God bless you.